ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசிக்காரங்களை பற்றி. கடகராசிக்காரங்க உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய கவலைகளை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. யாருக்குமே தெரியாமல் கண்ணீர் வடிக்கிறது உங்கள் ராசிக்காரங்க தான். சின்ன விஷயத்தையுமே மனசுக்குள்ளே வச்சு யோசிப்பீங்க. அதனால தான் சனியினுடைய பார்வை விழுந்துச்சுன்னா கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக உணரப்படும். மென்மையான மனசுக்கு காயம்ங்கிறது சீக்கிரம் வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ நடக்குது. சில நாட்களாகவே வீட்டில் அமைதி இல்லாமல் போயிருக்கும். சொல்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே ஆரம்பிச்சிருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட மனசு நொந்து போயிருக்கும். சனி என்ன பண்ணுறாருன்னா, உள்ளுக்குள்ளே வச்சுருந்த எல்லா கவலையுமே வெளியில் கொண்டு வராரு. கடகராசிக்காரங்க ரொம்ப நாள் தாங்கிட்டு இருந்த பிரச்சனை இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது. அதிகமாக அடக்குனா ஒரு நாள் வெடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ உங்களுடைய நிலையும். சிலருக்கு குடும்பத்தில் புரியாமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு பணம் சம்பந்தமான கவலை, சிலருக்கு வேலையுடைய நிலைமையில் ஒரு குழப்பம், சிலருக்கு உறவு சம்பந்தமான மனக்காயம் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா மனசை ரொம்பவே சோர்வுடைய வச்சிருது. ஆனால் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு உண்மை என்னன்னா, இந்த கஷ்டம் நீண்ட நாட்களுக்கெல்லாம் இருக்காது. சனி சோதனையை கொடுப்பாரு, ஆனால் அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி தயாராக்குவார். முளை வரணும் அப்படின்னா மண் உடையணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வாழ்க்கை உயரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மன அமைதியை காக்கணும். யாராவது சண்டை போட்டாங்க அப்படின்னா அமைதியாக இருக்கணும். யாராவது குறை சொன்னால் உடனே பதில் சொல்ல வேண்டாம், நேரம் பார்த்துக்கும் அப்படின்னு நீங்கள் பேசாமல் இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் தங்கம் போல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சில நேரம் உங்களுக்கு வீட்டை விட்டு தூரமாக போயிடலாங்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வரும். யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. தனியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு கூட தோணும். அது சரியான முடிவு கிடையாது. கடக ராசிக்காரங்களுக்கு குடும்பம் தான் ஒரு பெரிய பலமே. அந்த பலத்தை விட்டுட்டு போனால் மனசு இன்னும் கஷ்டமாக தான் ஆகும். குடும்பம் இருக்கிறவங்க தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சனி இப்போ உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. யாரை நம்பணும், யாரை தூரமாக வைக்கணும், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூணையுமே புரிய வைக்கிறவங்க தான். சில நண்பர்கள் எல்லாமே தூரமாக போகலாம், சில உறவுகள் எல்லாம் மாறலாம், சில வாய்ப்புகள் எல்லாமே கைவிடலாம். ஆனால் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அது கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் உண்மையாக நடக்கும். பணம் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். அவசரமா முதலீடு செய்யாதீங்க. யாரையுமே நம்பி கையெழுத்து போடாதீங்க. சின்ன விஷயத்துக்கே பெரிய இழப்புகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிதானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல அவங்களுடைய உள்ளுணர்வு அதிகமா வேலை செய்யும். யார் நல்லவங்க யார் தவறானவங்கன்னு எல்லாமே புரிஞ்சிடும். மனசு சொல்றதை கேளுங்க, அது தப்பா சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. சனி கஷ்டம் கொடுத்தாலும் கடைசியில நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போவாரு. கடக ராசிக்காரங்களுக்கு மனசு சொல்றதை கேளுங்க, அது தப்பா சொல்லாது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கஷ்டத்தை கொடுத்தாலுமே கடைசியில நல்ல நிலைக்கு கொண்டு போவாரு. கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்த சில மாதங்கள்ல மெதுவா முன்னேற்றம் வரும். வீட்டில் அமைதி அப்படிங்கிறது திரும்பும். பணம் நிலைமை சரியாகும். மனசு லேசா இருக்கும். சனி தள்ளுற மாதிரி தோணும், ஆனால் உண்மையிலேயே உயர்த்துவார். மண்ணை தோண்டுனாதான் தண்ணீர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கஷ்டத்தை தாண்டினாதான் சந்தோஷம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கடக ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றா தான் இருந்திருக்கு. நீங்கள் எப்பொழுதுமே எல்லாருக்குமே நல்லதை நினைச்சாலுமே உங்களுக்கான கஷ்டங்கிறது கரெக்டாக வந்துடுது. கடக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு அமைதியான புயல் நடக்குது. வெளியில் பார்த்தா எல்லாம் சரியாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய குழப்பங்கள், கவலை, பயம் எல்லாமே இருக்கும். யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு சுமையும் மனசுல இருந்துட்டு இருக்கு. எதுக்கு இந்த அளவுக்கு யோசனை வருது அப்படிங்கிறதே புரியாது. இரவு தூங்க போனா கூட மனசு வேலை பண்ணிட்டே தான் இருக்கும். யோசனை அதிகமா இருந்தா நிம்மதி தூரம் போயிருன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ கடக ராசிக்காரங்களுடைய ஒரு நிலையாவும் இருக்கு. சனியினுடைய பார்வை வந்துச்சு அப்படின்னா மனசுதான் முதல்ல பாதிப்படையும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையுடைய விஷயங்கள் எல்லாமே மாறும். சிலருக்கு வீட்டில் பொறுப்பு அதிகமா இருக்கும். முன்னாடி கவனிக்காத விஷயங்களை இப்போ கவனிக்க வேண்டிய நிலை வரும். குடும்பத்துக்காக தியாகம் செய்ய வேண்டிய நேரமும் வரும். பொறுப்பு வந்தாதான் மனிதர் வளருவான்னு சொல்லுவாங்க.
அந்த வளர்ச்சி காலம்தான் இப்போ. கடக ராசிக்காரங்க எப்பொழுதுமே குடும்பத்துக்காக வாழ்றவங்க. தங்களோட ஆசையை கூட தள்ளி வைப்பாங்க, மற்றவங்களுக்கு சந்தோஷம் வரணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த நல்ல மனசை சிலர் தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. நம்பினவங்க கூட சில நேரம் காயப்படுத்தலாம். அந்த நேரத்துல மனசு உடைஞ்சு போகும். நம்பிக்கை உடைந்தா கண்ணாடி உடைஞ்ச மாதிரி தான்னு சொல்லுவாங்க. ஒட்டுனாலுமே பழைய மாதிரி ஆகாது. அதனால சனி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யாரையுமே முழுசா நம்பாதீங்க, உங்களை மட்டும் நீங்க நம்புங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல தைரியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த முடிவு எடுக்கும் பொழுதுமே யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டா கஷ்டம் அதிகமா இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மாறலாம், வேலை மாறலாம், அல்லது வாழக்கூடிய சூழ்நிலையும் மாறலாம். முதல்ல அது கஷ்டமா தோணும், ஆனா பின்னாடி அது நல்லதுக்காகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். நடந்தது நல்லதுக்கே நடக்கும்னு சொல்லுவாங்க. அது கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில உண்மையாகும். சனியுடைய காலத்துல ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, மனசை பலமா வச்சுக்கோங்க. யாராவது தவறா பேசினாலுமே கவலைப்படாதீங்க. யாராவது குறை சொன்னாலும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. நாய் குறைத்தாலும் யானை நடந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்க உங்க பாதையில போயிட்டே இருக்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்த காலத்துல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. அது மெதுவா ஆரம்பிக்கும். முன்னாடி கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். முன்னாடி நினைக்காத சந்தோஷங்கள் எல்லாமே வரும். முன்னாடி தோன்றாத தைரியமும் வரும். அதுதான் நம்மளுடைய சனியினுடைய ஒரு பலன். சனி முதல்ல சோதிப்பாரு, பின்னாடி வாழ்வை ரொம்பவே செம்மையாக்குவாரு. சிலருக்கு பண வரவு வரக்கு தாமதமா இருக்கும். எதிர்பாராத பணம் அப்படிங்கிறது உடனே வராது. சில வேலைகளுடைய நிறுத்தமாகறக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால மனசெல்லாம் உடையாதீங்க. தாமதமானது தப்பு கிடையாது, தடை தான் தப்புன்னு சொல்லுவாங்க. தாமதமா வந்தாலுமே நல்லதா தான் வரும். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். கோவிலுக்கு போறது, பிரார்த்தனை பண்றது, நல்ல விஷயங்களை நினைக்கிறது, இது மன அமைதி கொடுக்கும். சனி கஷ்டம் கொடுக்கறாரு, ஆனா கடவுள் தான் காப்பாத்துறாரு. கடவுள் இருக்கான், கைவிட மாட்டார்னு சொல்லுவாங்க. அது உங்க வாழ்க்கையில உண்மையா அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்துல மெதுவா அமைதிகள் திரும்பும். புரியாம இருந்தவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இது சனி காலத்துல வரக்கூடிய பெரிய மாற்றமாவும் இருக்க போகுது. கடக ராசிக்காரங்க, நீங்க இதுவரைக்கும் சந்திச்ச கஷ்டம் அப்படிங்கிறது வீணா போகல. அந்த கஷ்டம் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. விதை மண்ணுக்குள்ள புதையணும்னு தான் மரம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது விதை மாதிரி இருக்கு. சில நாள் கஷ்டம் பின்னாடி பெரிய வளர்ச்சியா இருக்க போகுது. அதனால எப்பொழுதுமே கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே சனியினுடைய தீவிரமான பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்க மேல இப்ப விழுந்திருக்கு. ஒரு விஷயத்த கவனமா புரிஞ்சுக்கோங்க. சனியினுடைய காலம் வந்துச்சு அப்படின்னா மெதுவா வாழ்க்கை அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல பெரிய பிரச்சனைலாம் வராது. ஆனா நாளுக்குள்ள நாள் மனசுக்குள்ள ஒரு சுமை சேர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ உங்க வாழ்க்கையிலையும் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி சந்தோஷமா இருந்த விஷயங்கள்லாம் இப்போ சுமையா தோணுது. முன்னாடி பேசினவங்க கூட இப்போ பேசாம தூரம் போயிடுவாங்க. முன்னாடி இருந்த உறவு இப்போ அமைதியா மாற ஆரம்பிச்சிருக்கும். நேரம் மாறுனா மனிதன் மாறுவான்னு சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கான நேரமா இருக்கு. கடக ராசிக்காரங்க மனசு ரொம்பவே உணர்ச்சி அதிகமா இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டா உடனே மனசு உடைஞ்சு போயிடும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை மறக்க முடியாது. அதனாலதான் சனி காலத்துல கவலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா சனி சொல்ல வர்றது என்னன்னா, உணர்ச்சியால வாழாதீங்க, நிதானத்தால வாழ கத்துக்கோங்க. மனசு கேட்கறது எல்லாமே செய்யக்கூடாது, புத்தி சொல்றத கேட்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சில கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது திடீர்னு அதிகமா வரும். வீட்டுல பெரியவர்களுடைய உடல்நிலை கவலையை கொடுக்கலாம். குடும்ப செலவுகள் அதிகமாகலாம். பணம் சேர்க்க முடியாத நிலை வரும். அந்த நேரத்துல பயப்பட வேண்டாம். கஷ்டம் வந்தாதான் கடவுள் நினைவுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அந்த நினைவு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். கடக ராசிக்காரங்க இந்த காலத்துல உங்க வார்த்தையை கவனமா பயன்படுத்துங்க. சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனையா மாறும். சில நேரமெல்லாம் அமைதியா இருந்தா போதும். சில நேரம் பேசாம இருக்கிறது தான் நல்லது. அமைதி தான் பெரிய அறிவுன்னு சொல்லுவாங்க. சனி உங்களை சண்டைக்கு தள்ள முயற்சி பண்ணுவாரு. ஆனா நீங்க அமைதியா இருந்தா அந்த சண்டை தான் தானாவே அடங்கிரும். சில நண்பர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகலாம். சில உறவுகள் மெதுவா மாறலாம். சில உறவுகள் எல்லாமே உங்களை தவறா புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து மனசு உடைஞ்சிடாதீங்க. மலர் மனம் தெரிஞ்சவனுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும்னு சொல்றது உண்மைதான். அதே மாதிரி உங்களுடைய நல்ல மனசை உண்மையா புரிஞ்சவங்க உங்க கூட எப்பொழுதுமே இருப்பாங்க. கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்த சில மாதங்கள்ல ஒரு நல்ல வாய்ப்பு வரும். அது வேலை சம்பந்தமா இருக்கலாம், அல்லது பண வரவு சம்பந்தமா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றமா இருக்கலாம். அது மெதுவா வாழ்க்கையை மாத்தும். சனி கஷ்டத்தை கொடுக்கறாரு, ஆனா வெற்றி பாதைக்கு அழைத்து கொண்டு போக போறாரு.
கல்லை உரசுனாதான் ஒளி வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஷ்டம் வந்தாதான் வாழ்க்கைங்கிறது ஒளியை காணும். கடக ராசிக்காரங்க இந்த காலத்துல உடல் நலத்தையும் கவனிக்கணும். அதிக யோசனை, அதிக கவலை, அதிக மன அழுத்தம், இது உடம்பை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு ஓய்வு எடுக்கணும், மனசை லேசா வச்சுக்கணும். உடம்பு நல்லா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சனி காலத்துல ஆன்மீகம் பெரிய ஆதரவா இருக்கும். காலையில எழுந்ததுமே நல்லதை நினைச்சா போதும், மனசு லேசாகும். கடக ராசிக்காரங்களுக்கு மெதுவா நல்ல நேரம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். முன்னாடி தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகும். முன்னாடி நின்ன வேலைகள் எல்லாமே நகரும். முன்னாடி வந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நேரம் அப்படிங்கிறது வரப்போகுது. இரவு எவ்வளவு நீண்டாலுமே காலை வராம போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே உங்களுக்கான நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும்.